ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நகராட்சி மாநகராட்சியிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக தான் இந்த நகராட்சி மாநகராட்சியிலலாம் நோட்டிஃபிகேஷன் விட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சீவேஜ் போர்ட்லலாம். அதிலலாம் பார்த்திங்கன்னா எக்ஸாமும் நடந்துச்சு. எக்ஸாமுக்கான ரிசல்ட்ஸுமே வந்துச்சு. இப்போ இன்டர்வியூ போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி திரும்பவும் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா கிராஜுவேட் டிப்ளமோன்ட்டு தனித்தனியாக அப்ரெண்டிஷிப்கான இது பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியர் கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப்பு, சிவில் இன்ஜினியரிங்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 52 வேக்கன்சி. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு 24, டோட்டலாக கிராஜுவேட்டில் 76. மந்த்லி உங்களுக்கு 9000 கிடைக்கும், ஒரு வருஷம் ட்ரைனிங்கு. அதே மாதிரி டெக்னீஷியன் டிப்ளமோ கேட்டகிரி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் 10, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் 22, டோட்டலாக ஒரு 32 கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு 8000. ஓகேவா, 1000 ரூபா தான் டிஃப்ரென்ஸு. இதற்கு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப்பாக இருந்தால் நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருக்கணும். ஓகேவா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிப்ளமோவாக இருந்தால் டிப்ளமோ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, டெக்னீஷியன் டிப்ளமோ அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் இதை ஃபுல் டைமாக முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்ரெண்டிஷிப்புக்கான ஏஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆஸ்யூஷுவல் அப்ரெண்டிஷிப் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்க பார்த்தீங்களா, அது மூலமாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். பண்ணி உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்லியிருக்காங்க. இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை பார்த்தோன்னா, இப்போ நேட்ஸ் எஜுகேஷன் government.in அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. கவர்மெண்ட்டுது அந்த அப்ரெண்டிஷிப் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணணும். லாகின் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, சிம்பிள் தான், ஈஸியாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதுக்கு ஆன்லைனில் நீங்கள் செப்டம்பர் 30 அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆல்ரெடியே அதான் இப்போல்லாம் அப்ளை பண்ணலாம். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 21/10/2024 சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் லிஸ்ட் எப்போ விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 28 உங்களுக்கு வெரிஃபிகேஷன் நவம்பர் 7 மற்றும் 8 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்கள் 2020, 21, 22, 23, 24 பாஸ்ட் அவுட் ஆகிருக்கணும். ஓகேவா, இதுதான் ரூல்ஸாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது சென்னை மெட்ரோபொலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு அங்கேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இயரில் பாஸ்ட் அவுட் ஆனவங்கலாம் கண்டிப்பாக அந்த நேட்ஸ் வெப்சைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். முக்கியமாக இதை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நகராட்சி மாநகராட்சியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு. ரயில்வேலேருந்து இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 10th 12th டிகிரி படித்தவங்களுக்குன்ட்டு. அதனோட வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.